வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கள் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிறேன், டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் காற்று மணல் நட்சத்திரங்கள். அந்துவான் தூசன் எச்சுபரி அவர்கள் எழுதிய காற்று மணல் நட்சத்திரங்கள். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா இவருடைய குட்டி இளவரசன் லிட்டில் பிரின்ஸ் அந்த புத்தகம் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருடைய ஒரு புத்தகம் தான் இது காற்று மணல் நட்சத்திரங்கள். எச்சுபரின்னு ஷார்ட்டாக சொன்ன தெரியும். பிரெஞ்சு நாவல், ஒரிஜினலாக அது 1938 பிரெஞ்சில் உருவான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். சுயசரிதை தன்மை நிறைந்த ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சுயசரிதை 90% சுயசரிதை அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தோன்னா வந்துட்டு டெரஸ் டெஸ் ஹோம், பேர் கூட தப்பா சொல்ல நினைக்கிறேன், பார்த்துறேன். டெரே டெஸ் ஹோமஸ் அப்படின்னு பிரெஞ்சில் ஒரிஜினல் பேர் மானுட பூமி அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். இதற்கு பிறகு ஆங்கில மொழிபெயர்ப்புல தான் விண்ட் சேண்ட் அண்ட் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு. அதோட தமிழ் வடிவம் தான் வந்துட்டு காற்று மணல் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி டெரே டெஸ் ஹோமஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் பிரெஞ்சு மூலத்தில் இருந்தக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாவல் இதை பற்றி பார்க்க முன்னாடி ஒரு 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் எச்சுபரி யார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ தான் அந்த நாவலுடைய கதை களத்துக்குள்ள நம்மளால கரெக்டாக போக முடியும். அடுத்தது இந்த நாவலில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் என்ன, கதைக்களம் சிக்கல்கள் என்ன அப்படின்லாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த நாவல் நான் படித்தப்ப கரெக்டாக அப்போ தான் ஒரு இன்சிடென்ஸ், ரொம்ப கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. என்னன்னா, திருச்சி டு ஷார்ஜா போகிற ஃப்ளைட் நம்ம இப்போ நியூஸில் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. தரையிறங்க முடியாமல் திருச்சி ஷார்ஜா கிளம்பிருச்சு. லேண்டாக அந்த டயர்ஸ் திருப்பி உள்ளுக்குள்ளே போல, ஃப்ளைட்டுக்குள்ளே போல. ஸோ லேண்டிங் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம புதுக்கோட்டை சரௌண்டிங்லேயே பார்த்தோன்னா இழுப்பூர், அன்னவாசல் அந்த சரௌண்டிங்லேயே ரொம்ப நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் ஃபியூல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு குறைச்சிட்டு அப்புறம் போய் திருச்சியில் லேண்ட் பண்ணாங்க. பட் நல்லபடியாக லேண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக அந்த விமானிகளெல்லாம் நல்லாவே பாராட்டினாங்க. ஸோ இந்த நாவல் அந்த நிகழ்வு நடந்த அதே சமயத்தில் வாசிக்கப்பட்ட நாவல் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் விமான பயணமும் அதில் இருந்த சிக்கல்களும் சவால்களும் சாகசங்களும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாவல். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பைலட் ஆகணும்னு சொல்லி இருந்தாலோ அல்லது பைலட் ட்ரைனிங் போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எச்சுபரியை பற்றி சொல்லலாம். எச்சுபரி பார்த்தோன்னா ஒரு பிரெஞ்சு சிட்டிசன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். விமான பயணியில் விமானி, பைலட். அந்த காலத்து பைலட் 1990கள் 920, 30 அந்த காலத்து பைலட் விமானங்கள்லாம் அப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு ஆரம்பகட்ட நிலைன்னு சொல்லலாம், அப்போ பயணித்தவர். ஸோ இதில் அவருடைய பயண அனுபவங்கள், இதை சுயசரிதைன்னு சொல்கிறதா, நாவல்னு சொல்கிறதா, பயண அனுபவங்கள்னு சொல்கிறதா, அப்படி 3 வகையில் எப்படி சொல்கிறதுன்னா 3குள்ளேயும் மிக்ஸ் பண்ணி அடக்கலாம். ஏன்னா ஒரு முழுக்க பயண அனுபவங்கள் அவரோடது, அவர் நண்பர்களுடைய பயண அனுபவங்கள் தான் சொல்லலாம். ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது. இந்த நாவலை பற்றி வாசிக்கும் போது பல இடங்கள், ஏன்னா இவருடைய நண்பர்கள் செய்த சாகசங்கள், குறிப்பாக பார்த்தோன்னா அந்த காலத்துலலாம் ஃப்ளைட் கிராஸ் ஆகி எங்கேயாவது மாட்டிக்கிறது ரொம்ப அசால்ட்டாக நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப ரேர், எப்பயாவது நடக்குது. இந்த நாவல் எழுதப்பட்ட காலம் பார்த்தோன்னா ரொம்ப அசால்ட்டாக வந்துட்டு அந்த ஃப்ளைட் கிராஸ், அதில் எப்படி தப்பிச்சு வெளில வந்துட்டு ரொம்ப காலம் போராடி நம்ம அந்த பேர்கல்ஸோட பார்ப்போம், மேன் விசஸ் வைல்டு, மாட்டிக்கிட்டு எப்படி வெளில வருது. அப்படி எச்சுபரியும் அவரும் மாட்டியிருக்காரு. எச்சுபரியும் வந்து ஒரு பாலைவனத்தில் மாட்டியிருக்காரு. அவருடைய நண்பர்கள் மெர்மோஸ், கியோமே அப்படிங்கிறவர் தான் அந்த புத்தகத்தை அவர் டெடிகேட் பண்ணியிருக்காரு. நண்பர் ஆண்ட்ரி கியோமேவிற்கு அப்படின்னு டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த புத்தகம் எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எச்சுபரியோட முதல் விமான பயணம், முதல் பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட் அதோட கம்பெனியில் சேர்றாரு. முதல் வாய்ப்பு வழங்கப்படுது, இன்னைக்கு நீங்கள் பறக்கணும் அப்படின்னு. அந்த பறக்க தொடங்க நிகழ்வுலேருந்து அவர் ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிறார். அது வரையுமான காலகட்டங்கள்லாம் சொல்லுது. இடையிடையே நிறைய தத்துவார்த்தமான பகுதிகள்லாம் வருது. ஸோ அவருடைய நண்பர் மெர்மோஸ் என்னென்ன சாகசங்கள் பண்ணாரு, கியோமே ஆண்டிஸ் மலைத்தொடரில் மாட்டிக்கிட்டு ஒரு 50 மணி நேரம் போராடிட்டு எப்படி அவரை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இவங்க பாலைவனம், சஹாரா பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டு ஒரு 3 நாட்களுக்கு மேலே கடந்து எப்படி தப்பிச்சு வர முடிச்சு, எப்படி இவங்களை மீட்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கலாம் ரொம்ப சூப்பராக அந்த சர்வைவல் படங்கள் இருக்கும். எனக்கு சின்ன பிள்ளையில பார்த்த படம் கேஸ்டவே, அந்த படம் பார்க்கும்போது அந்த பேர் கூட தெரியாது. டாம் ஹேங்க்ஸ் வந்தது, பின்னாடி மீம் பேஜ் பார்த்தா ஓ இதான் அந்த படமா, நம்ம சின்ன வயசில் பார்த்தது. பாதி காட்சிகள் எனக்கு ஞாபகமே இல்லை, ஒரு சில காட்சிகள் தான் நினைவில் இருக்குது. ஸோ அந்த கேஸ்டவே படம் சர்வைவல், தனியாக ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டு எப்படி பிழைக்கிறான் ஒரு தீவில் அப்படிங்கிறது எனக்கு நினைவு தெரிஞ்சு நல்லா பார்த்தோன்னா, நம்ம லைஃப் ஆஃப் பை போர்ட்டில் மாட்டிக்குவார், மார்சியன் செவ்வாய் கிரகத்தில் மாட்டிக்குவார்.
இதெல்லாம் எப்படி ஒரு மனிதன் தனியாக மாட்டிக்கிட்டு பிழைச்சிருந்து வர்றான் அப்படிங்கிறதான். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு தனியாக மாட்டிக்கிட்டு நம்மளை இனிமேல் காப்பாற்ற ஆளே இல்லை அப்படிங்கிறப்ப தற்கொலை என்ன தான் முதல்ல வரும். செத்துருவோமா, ஏன் முயற்சி பண்ணி இனிமேல் எவனும் வரப்போறதில்ல, காப்பாற்ற போகிறதில்ல அப்படிங்கிறப்ப. பட் அதை தாண்டி பிழைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா இப்போ சர்வேதில் லைஃபாக போய் பார்த்தோன்னா கடலில் மாட்டிக்குவார். அவ்வளோ தண்ணி இருந்தாலும் அதை குடிக்க முடியாது, தாகம். மார்சியன் செவ்வாயில் மாட்டிக்குவார், அங்கே அவருடைய கழிவுகள்லேருந்தே உருளைக்கிழங்குகளை உருவாக்குவார். ஸோ அது மாதிரி இவர் பாலைவனத்தில் மாட்டிக்கிறார். எச்சுபெரி கியோமயமும் ஒரு மலைத்தொடரில் மாட்டிக்கிறார். அவருடைய வாழ்வனும் தனியாக இருக்குது. எச்சுபெரி வந்து பாலைவனத்தில் மாட்டிக்கிறார். பாலைவனத்தில் என்ன கிடைக்கும்? எதையும் பிடிச்சிக்க முடியாது. மேன்விசஸ் வயலில் பார்த்தோன்னா பேர்கில்ஸ் ஏதாவது ஒரு செடியை பிடிச்சி உடச்சு தின்னுவார், ஒரு பூச்சியை பிடிப்பார், வறுப்பார், தண்ணி ஏதாவது குளை கூட்டு அழுக்கு தண்ணியை கூட வடிகட்டுவார். சகாரா பாலைவனத்தில் எதுவும் கிடையாது, ஒன்றுமே. அதான் இந்த புக்கோட டைட்டிலே பாருங்க, காற்று மணல் நட்சத்திரங்கள். ஏன்னா இவருடைய அந்த ஃப்ளையிங் ரூட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பெரும்பாலும் பாலைவனங்களுக்கு மேலே. ஏன்னா வந்து காற்று நார்மலாக ஏரோப்ளேன் பறக்கிற காற்று தேவை. நட்சத்திரங்கள் வான்வெளியில் பறக்கிறாரு, நட்சத்திரங்களை அருகிலேருந்து பார்க்க முடியும், மேகங்களை அருகிலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு பிறகு மணல். சப்போஸ் அவர் கடல் மேலே பறந்துருக்காரு அப்படின்னா, கடல் மேலேயும் பறந்துருக்காரு, அதிகபட்சத்தை சொல்கிறேன். காற்று கடல் நட்சத்திரங்கள்னு பேர் வந்திருக்கும், காற்று மணல் நட்சத்திரங்கள்னு பேர் வச்சதுக்கு பெரும்பாலும் பாலைவன பகுதிகளில் அவர் பறந்தது தான் காரணம். ஸோ அந்த பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டு நல்ல வேளை இவர் தனியாக மாடலை, இவரும் இவருடைய நண்பரும் தான் மாட்டிக்கிறாங்க. 2 பேராக மாட்டிக்கிறாங்க. 3 நாட்களுக்கு மேலே தனியாக கடந்து அப்புறம் தான் ஆளு கண்டுபிடிச்சி கூட்டு வருவாங்க. இதில் அவங்க தண்ணிக்காக என்ன பண்ணாங்க? ஏன்னா முதல் தேவை, ஒரு தனியாக மாட்டிக்கிறோம், ஒரு இதில் அடைபட்டுருக்கோன்னா தண்ணி தான். சாப்பாடு செகண்டரி, தண்ணி மோஸ்ட் எசென்சியல். காற்றுக்கு பிறகு அது நீர் தான். ஸோ தண்ணிக்காக இவங்க என்ன பண்ணாங்க? ஏன்னா நம்ம லைஃப் ஆஃப் பையில் பார்த்துருப்பீங்க, கடல் தண்ணி அவ்வளோ இருந்தாலும் அதை குடிக்கக்கூடாது, அதான் முதல் ரூல். ஸோ அவர் கடல் தண்ணியை நீராவியாக்கி அதுலேருந்து சொட்டு சொட்டாக வடிய வச்சு அந்த தண்ணியெல்லாம் குடிப்பார். இங்கே பார்த்தோன்னா அது மாதிரி இவங்க தண்ணிக்காக என்ன சாகசங்கள் பண்ணாங்க, தண்ணி எப்படி இவங்க சேகரித்தாங்க, அந்த தண்ணியை பயன்படுத்த முடிஞ்சா அல்லது அதில் என்ன சிக்கல்கள் இருந்துச்சு அப்படிங்கிற இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அந்த படங்களை பார்த்த நினைவுகளும் வரும், ஒரு சர்வைவல், ஒரு போராட்ட குணம் கண்டிப்பாக அவசியம் வரும். அதற்கடுத்து பார்த்தோன்னா வந்துட்டு மரியான் படம், தனுஷோட மரியான் படம் படம் பெரிய லெவலில் வெற்றியில். பட் எனக்கு பர்சனல் ஃபேவரட். நம்ம சினிமாட்டோகிராஃபிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு சர்வைவல் படம் தான், தீவிரவாதியிலேருந்து தப்பிச்சு எப்படி காட்டில் அலைஞ்சாலும். பட் அந்த சர்வைவல்லாம் கொஞ்சமாக தான் படத்தில் இருக்கும். அப்போது ஒரு சீக்வன்ஸ் வரும். ஏன்னா வந்து தனுஷ் வந்து அந்த பாலைவனத்தில் சுற்றி இருப்பார். அவரை சிறுத்தை புலிகள் அப்படி சுற்றி வந்துடும். சுற்றி வந்துட்டு அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னை கொண்டுக்க அப்படிங்கிற மாதிரி அடங்கி உடங்கி இப்படி உட்காந்துருவார். அப்போ காணா போயிடும், திருப்பி கண் முழிச்சு பார்க்கும்போது காணா போயிடும். இதை 2 வகையில் எடுத்துக்கலாம். ஒன்று, அந்த சிறுத்தை புலிகள் அவர் திங்காமல் போயிடுச்சு எடுத்துக்கலாம், அல்லது தனிமையில் அவருடைய மனம் பேதலிச்சு ஒரு ஹாலுசினேஷன், மாய தோற்றங்களை இமேஜின் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி எடுக்கலாம். 2ல் எதை மையப்படுத்தி டைரக்டர் வச்சாருன்னு தெரியாது. உண்மையிலே புலிகள் தோன்றிட்டு மறைஞ்சு திங்காமல் போயிடுச்சுன்னு வச்சாரா, அல்லது அவருடைய மாய தோற்றங்கள் ஹாலுசினேஷனில் வரக்கூடிய மாய தோற்றங்கள் வச்சாருன்னு தெரியல. பட் இந்த நாவலில் அப்படியான பகுதிகள் இருக்குது. எச்சுபெரியும் அந்த பாலைவன பகுதியில் 3 நாள் கடந்து கஷ்டப்படும் போது நிறைய மாய தோற்றங்களை பார்க்குறாரு. தண்ணி கிடைக்கிற மாதிரி நினைக்கிறாரு, தண்ணி இல்லை. சரி, அது கூட காணல் நீர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நிறைய பார்க்குறாரு, சில மனிதர்கள் உதவிக்கு வந்தது போல பார்க்குறாரு. இவருடைய நண்பரோட வெளியிலேருந்து சில நண்பர்கள் வந்து காப்பாற்றுறத போல பார்க்குறாரு. இப்படி நிறைய மாய தோற்றங்களை பார்க்குறாரு. இது எல்லாமே மாயம் தான், எதுவுமே உண்மை கிடையாது. ஒரு கட்டத்தில் இதை தாங்கிக்க முடியாமல் வெடிச்சு அழுகிறாரு. இரவில், பகலில் வந்து அப்படியே பயங்கர வெயில போனால் இரவில் ஒரே வைக்க குளிர். அதை சமாளிக்க இவங்க என்ன பாடுபட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய சாப்டர் சூப்பராக இருக்கும். புத்தகம் எளிமையாக சாப்டர் வைஸாக பிரித்து இருக்குது, அதனால் வாசிக்க எளிமையாக இருக்குது. அது புத்தகத்தை எனக்கு இருந்து அந்த சாப்டர் வைஸ் இருந்தால் நல்லது. ஏன்னா ஒரு இடத்துல வச்சுட்டு புத்தகத்தை எந்திரிச்சு போக முடியலன்னா எப்படா அடுத்த சாப்டர் வரும்னு வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த வகையில் எளிமை. பட் புத்தகத்தை பொறுத்த வரையும் பிகினருக்கு சஜஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்மூத் ஃப்ளோ கிடையாது, நல்லா நீட்டாக இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கும். ஆங்காங்கே கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். ஸோ அந்த அவருடைய சுய அனுபவங்கள், அவர் நண்பருடைய அனுபவங்கள், இதெல்லாம் சொல்லும்போது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பட் சில தத்துவார்த்தமான பகுதிகளும் வருது, அது வாசிக்கும் போது கொஞ்சம் கடினமாக இருக்குது. இது வந்து எழுத்துநடை, ஒரிஜினல் எழுத்துநடை டெரே தெஸ் கோமெஸ் பிரெஞ்சிலே அப்படித்தானா அல்லது மொழிபெயர்ப்பில் உருவான சிக்கலா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா தமிழில் மொழிபெயர்த்து தான் வந்திருக்கு இந்த புத்தகம். கிரியாபதிப்பம் வெளியிட்டிருக்காங்க. வே ஸ்ரீராம் அப்படிங்கிற மொழிபெயர்த்திருக்காரு. இந்த மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட சிக்கலா அல்லது ஒரிஜினல் மூலமே அப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட வார்த்தையெல்லாம் சொல்லலாம். வேக கட்டுப்பாட்டு மானிகளின் முள் அப்படின்னு வருது. அது சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் நல்லா தெரியும். டயல் கேஜில் ஒரு முள், அவ்வளோதான்.
பட் அதை வேக கட்டுப்பாட்டு மானிகளின் முள் அப்படிங்கிறப்ப ஸ்பீடாமீட்டரோட முள் பாயிண்டர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வேக கட்டுப்பாட்டு கருவின்னு கூட சொல்லிடலாம். அந்த கருவி அப்படிங்கிறதுக்கு போல மானி அப்படின்னு பயன்படுத்தும் போதும் படிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் இது ஒரு சின்ன வார்த்தை தான். இது மாதிரி பல இடங்கள் இருக்கு. பட் இது மொழிபெயர்ப்பின் சிக்கலா ஒரிஜினல் மூலமே அப்படி இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ரொம்ப ஒரு சிறப்பான சுயசரிதை பயண அனுபவம் நாவல் இப்படி சொல்லலாம். வாசிக்க எளிமையான ஃப்ளோவில் இருக்காது. அவருடைய அனுபவங்கள் நண்பருடைய அனுபவம் எளிமையாக இருக்கும். முதல் காட்சியில் சொல்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த ஃப்ளைட் திருச்சி சரௌண்டிங்கில் சுற்றிட்டு இறங்க முடியாமல் 2 மணி நேரம் ரவுண்ட் அடித்து இறங்கினாங்கன்னு. அதே மாதிரி முதல் சாப்டர்லேயே பார்த்தோன்னா என்னுடைய முதல் பயண அனுபவத்தில் இறங்குறது சிரமப்பட்டது, சிக்னல் கொஞ்சம் நேரம் தரையோட துண்டிக்கப்பட்டோம். ஸோ அப்போ அதை தாண்டி எப்படி கண்டுபிடிச்சி இறங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிகள். அடிஷ்னலாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன சொன்னால், இதோட இறுதி பக்கத்தில் வந்து HBருடைய வாழ்க்கை குறிப்பே இருக்குது. அவருடைய வாழ்க்கை குறிப்பு, அவர் என்னென்ன புத்தகங்கள் எழுதினாரு, எந்த சுச்சுவேஷனில் இந்த புத்தகத்தை எழுதினாரு அப்படிங்கிறதா. ஏன்னா அவருடைய வாழ்க்கை ரொம்ப சவாலானது இந்த புத்தகத்தின் பகுதிகளை போலவே. நான் சொல்லிட்டேன்னா அதை வாசிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ரொம்ப ஒரு சவாலான வாழ்க்கை. அந்த காலத்தில் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி ரேடார் அது இது வந்துருச்சு. அவ்வளோ டெக்னாலஜி இல்லாத காலத்தில் ஒரு விஷயம் சொன்னால் தர தெரிகிற அளவுக்கு தான் பறக்க சொல்லுவாங்களாம். தர தெரியணும் ஓரளவு, அப்போ தான் டக்குன்னு ஒரு தரையோட உங்களுக்கு தொடர்பு கட்டாயிருச்சுன்னா ஒரு 100 மீட்டர் சமாதானம் இருந்தால் போதும், நீங்கள் அதை இறக்கிடலாம். ஸோ உங்கள் கண்ணுக்கு தரை தெரிகிற அளவுக்கு பறங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு சூப்பர் நாவல். பிகினர்ஸு கிடையாது, கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வாசிக்க ஆரம்பிச்சோம், வாசித்து பார்க்கலாம். இந்த நாவலை வாசித்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களே சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய புத்தகங்களை குறித்த தகவலோட சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.